நம்ம கிட்ட இருக்கிற இந்த கருப்பு கலர் கோழி 2 நாளைக்கு முன்னாடி 2 கோழி குஞ்சல் வந்து பொரிச்சிருந்தது. இந்த கோழியில மொத்தமே 6 முட்டைகள் தான் அடை வச்சிருந்தோம். இந்த 2 கோழி குஞ்சல் பொரிச்சது போக பேலன்ஸ் ஒரு 4 முட்டை இருந்தது. இந்த 4 முட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஆனா யாருமே கமெண்ட் பண்ணல. அதனால நானா ஒரு ஐடியா பண்ணி இந்த முட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட கருப்பு கலர் கோழி ஒன்று அடை வச்சிருந்தோம். அதோட சேர்த்து வச்சுட்டேன். இந்த 4 முட்டையிலுமே ஒரு முட்டை வந்து லைட்டா மூக்குடைச்சு போய் தான் இருந்தது. இந்த முட்டை கண்டிப்பா நாளைக்கு பொரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு கோழி குஞ்சு பொரிச்சிருச்சு. ஆனா நான் நினைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 கோழி குஞ்சு மாதிரியே இந்த கோழி குஞ்சு கருப்பு கலர்ல பொரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கவே இல்லை. எந்த கலர்ல பொரிச்சா என்ன, நமக்கு கோழி குஞ்சு பொரிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி குஞ்சு எடுத்து கொண்டு போயிட்டு அந்த கோழியில நான் விட்டுட்டேன். அந்த கோழி எந்த கோழின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த கோழி தான். 3 கோழி குஞ்சல் மட்டும் இருக்கிறதுனால கோழியும் கோழி குஞ்சில அடைச்சு போடல, ஃப்ரீயாவே மேய்ச்சலுக்காக திறந்து விட்டு இப்போ நம்மளோட கோழி குஞ்சில காக்கா எதுவும் பெருசா தூக்குறது இல்ல. பதிலுக்கு கீரி மட்டும் அப்பப்போ வந்து கோழி குஞ்சில ஓனா புடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. அது மட்டும் தான் ஒரு பிரச்சனையாவே இருக்கு. அதுக்கும் சீக்கிரமா ஒரு வழி பண்ணிடலாம். நம்ம 4 முட்டை அடை வச்சிருந்த கருப்பு கலர் கோழி மறுபடியும் ஒரு கோழி குஞ்சு வந்து பொரிச்சிருக்கு. இந்த கோழி குஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த கோழியில அப்படியே விட முடியாது. அது எப்படி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.